அதாவது இவர் இந்த கடற்படையில சேர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய கல்வி தகைமைகள் வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதாவது கடற்படைக்கு சேர்றதுக்கு பிறகு கல்வி தகமையே இல்ல அப்படின்றாங்க. அவர் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல படிச்ச ஒருத்தர், அட்வான்ஸ் லெவல் படிச்ச ஒருத்தர் எப்படி வந்து பிரிட்டன்ல இருக்க அந்த அகாடமில போயிட்டு அவருடைய நேவி எஜுகேஷனை கண்டினியூ பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. ஸோ கூடிய விரைவில் பசில் ராஜபக்ஷ அவர்களும் கைது செய்யப்படுவார் அப்படின்னு யோஷித ராஜபக்ஷ, பசில் இது ராஜபக்ஷ. வதந்தி கிடையாது, கோர்ட் ஆர்டர். அதனால இதை வந்து நம்ம உறுதியா சொல்லலாம். குடும்பமா சேர்ந்து ஊழல் செஞ்சாங்க, குடும்பமா சேர்ந்து கொலை செஞ்சாங்க, குற்றம் செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இப்போ வந்து குடும்பமா சேர்ந்து எல்லாத்துக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். கண்டிப்பா அப்படிதான் சொல்லணும். இந்த நியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, விளையாட்டு செய்திகள் இதோட முடிவடைஞ்ச மாதிரி இந்த ராஜபக்சர்கள் செய்தி வந்து இதோட முடிவடைஞ்சிருச்சு. எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன, இன்னைக்கு அரசியல் வட்டாரமெல்லாம் அப்படியே சூடு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கொஞ்ச நேரம் சூடு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். சூடு பிடிக்கிறது என்ன, காலையில இருந்தே ஒரு மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இது எப்படி இருந்தாலும் யோஷித ராஜபக்ஷவோட கைது இன்னைக்கு வந்து நாட்டுல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதே மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ராஜபக்ஷர்கள் மயம் அப்படின்னு வந்து இன்னைக்கு நாள் ஃபுல்லா அப்படிதான் இருந்துச்சு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்துடலாம். ஓகே, இப்போ எதுக்கு தனித்தனியா சொல்லிக்கிட்டு அப்படின்னு தான் கேட்கணும். இப்போ யோஷித ராஜபக்ஷ அவர்களுடைய கைதுக்கு அப்புறமா வந்து கோட்டாபய ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் ஒரு மனு முன் வச்சிருந்தாரு இல்லையா, என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று பேசியிருந்தோம். இதை பத்தியும் இன்னைக்கு ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி இந்த யோஷித ராஜபக்ஷவோட வழக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து இவர் கடற்படையில சேர்றதுக்கு முன்னாடி இவருடைய இந்த கல்வி தகைமைகள் இருக்கு இல்லையா, அதை மாற்றி பிரிட்டனில் இருக்க அந்த அகாடமியில் படிக்கிறதுக்கு வந்து முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரனாகோடையும் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்குதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதை பற்றியும் நம்ம பேசலாம், கோட்டாபய ராஜபக்ஷவை பற்றியும் பேசலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுரேஷ் சாலே அவருடைய விஷயம் சம்பந்தமாகவும் நிறைய தகவல்கள் வந்து வெளியாக இருக்கு. எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துடலாம். ஓகே, பசில் ராஜபக்ஷவையும் கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சிஐடிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இனி அடுத்து பசில் ராஜபக்ஷவோட கைதும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நீதிமன்ற உத்தரவு அப்படிங்கிறதுனால இது எல்லா தகவல்களோடையும் இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து இன்னும் பரபரப்பா இருக்க போகுது. ஏன்னா ஃபுல்லா ராஜபக்ஷக்களோட செய்திகளோட தான் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில சேர்ந்துக்க போறோம், கலந்துக்க போறோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, போகலாம். முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோஷித்த ராஜபக்ஷ இவர் வந்து அண்மைய சில நாட்களாகி வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு விசாரணைக்கு போனாரு. போன சமயத்துல வந்து கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமாவே நிறைய பேர் கணிச்சாங்க என்னன்னா, உடனே வந்து இவருக்கு பெயில் கொடுத்துருவாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, இந்த அரசாங்கத்தை பத்தி நமக்கு தெரியும் தானே, கைது செய்யற மாதிரி கைது செய்வாங்க, அப்புறம் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அடைச்சேன் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை வச்சு சரி அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், சாட்டர்டே சண்டே அங்கிட்ட ஒரு 2 நாள் ஏதாவது பண்ணிருப்பாங்க, வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஆசை கூட பட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணவரை வந்து நீதிமன்றத்துல போய் முன்னிலையாக்குறாங்க. அங்க வந்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்க 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையோட இவர் வந்து வெளியில வராரு. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கும் பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கதா தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஒரு குடும்பத்துல எத்தனை பேருக்கு தான் பயணத்தடை விதிப்பாங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல யாருமே போக முடியாது. குடும்பமே வந்து இந்த ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து பேங்க் கரப்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு நாடுகள்ல வந்து பேங்க் கரப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ராஜபக்ஷ குடும்பம் அப்படிங்கிறது வந்து இனி சர்வதேச ரீதியா இல்ல இலங்கைக்குள்ளேயே வெளியில தலை காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சம்பவங்கள் பதிவாகிட்டு இருக்கு. இந்த யோஷித ராஜபக்ஷவோட வழக்கு இருக்கு இல்லையா, நேத்து இவர் ஏன் வந்து முன்னிலை ஆகல அப்படிங்கறதோட காரணமும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன அப்படின்னா, இன்னொரு வழக்குக்காக மேன்முறையீட்டு நீதிமன்றம் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வர இருக்கு. அதனால என்னால நேத்து வர முடியாதுன்னு சொல்லிதான் இன்னைக்கு வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுல போயிட்டு யோஷித ராஜபக்ஷ முன்னிலையாகி இருந்தாரு. இவருடைய இந்த சம்பவம், அதாவது இவர் இந்த கடற்படையில சேர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய கல்வி தகைமைகள் வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. கடற்படைக்கு சேர்றதுக்கு பிறகு கல்வி தகைமையே இல்ல அப்படின்றாங்க. அப்படிப்பட்டவருக்கு வந்து கடற்படையில இடம் கொடுத்தது மட்டும் இல்லாம சிறப்பு பயிற்சிக்கு வந்து வெளிநாட்டுக்கு வேற அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி தான் இப்ப வந்து விசாரணைகளை ஆரம்பிக்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ யோஷித ராஜபக்ஷ வந்து இப்போ வெளியாயிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு சொன்னா, யோஷித ராஜபக்ஷ வந்து அவருடைய ஏ லெவல் எக்ஸாம்ஸ்ல, அதாவது ஏ லெவல் ஸ்டடீஸ்ல வந்து அவர் கண்டினியூ பண்ணியிருக்குது. ஆர்ட் ஸ்ட்ரீம்ல தான் அவர் படிச்சிருக்காரு. பட் ஒரு பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு அகாடமியில போயிட்டு கடற்படை நேவி ரிலேட்டடா படிக்கணும், அதுக்கான அந்த கல்வி தகைமைகளை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஸ்ரீலங்காலையா இருக்கட்டும், அவங்களுடைய ஏ லெவல்ஸ் அட்வான்ஸ் லெவல்ல வந்து அவங்க பயோ அப்படி இல்லைன்னா மேக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது தான் மினிமம்
குவாலிஃபிகேஷனாக பார்க்கப்படுது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் அவர் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் படித்த ஒருத்தர், அட்வான்ஸ் லெவல் படித்த ஒருத்தர் எப்படி வந்து பிரிட்டனில் இருக்க அந்த அகாடமியில் போயிட்டு அவருடைய நேவி எஜுகேஷனை கண்டினியூ பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. அதாவது 2006 எண்டில் மாதிரி இந்த கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுது. 2006 ஜனாதிபதி யார் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். முன்வைக்கப்படுது கோரிக்கை எப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி யோஷித ராஜபக்ஷ வந்து பிரிட்டனில் இருந்த இந்த கடற்படை அகாடமியில் போயிட்டு படிக்கிறதுக்கு கோரிக்கை அப்படின்னு ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நவம்பரில் மாதிரி அவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் வழங்கப்படுது. அந்த பதிலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஓகே, உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு புலமை பரிசில், ஒரு ஸ்காலர்ஷிப் எங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும், அந்த ஸ்டடீஸுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பக்கம் இருந்து வந்த ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வசந்தகரனா கூட இவங்க மூலமாக வந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு இவர் வந்து இந்த கடற்படை பிரிட்டன்ல இருந்து அகாடமியில் படிச்சிருக்கதா, அதாவது ஒரு பக்கம் அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னும் பேசப்படுது, மற்ற பக்கம் வந்து யாருடைய பணம் மூலமாக இந்த கற்கைகள் எல்லாமே நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தான் எழுப்பப்பட்டிருக்கு. அதாவது அரச நிதியிலேருந்து இவருக்கு பணம் செலவிடப்பட்டதா அப்படின்ற வரையும் கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க. ஏற்கனவே அரச நிதியை வந்து தப்பாக பயன்படுத்திட்டாரு அப்படின்னு தான் இன்னொருத்தர் வந்து விசாரணையை கூப்பிட்டு நீதிமன்றம் வரைக்கும் அழைச்சிட்டு போயிட்டு அந்த கதையை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ இவங்களையும் வந்து கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா என்ன எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஆமா, எது எப்படி இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நீங்க சொன்ன மாதிரியே மிக முக்கியமான விஷயம் இதில் வந்து இவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு தான். இவர் வந்து நாட்டை விட்டு வெளியில போக முடியாது, எப்ப வேணாலும் இந்த விசாரணைகளுக்கு வரணும், கூப்பிடும்போது வந்து அவருடைய வாக்குமூலங்களை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு வந்து இந்த வெளிநாட்டு பயண தடை, இந்த வழக்குல வந்து மிக முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு வந்து வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில தரப்பு, இப்போ ஒரு பக்கம் சுரேஷ் சலே வந்து கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து தடுப்பு காவல் வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா, அதுவும் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா போர்டு பிடிச்சிட்டு வந்து நின்னாங்க கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு முன்னாடி. இது கூட நின்று இருப்பாங்க, பட் தெரிஞ்சிருச்சு நின்னாலும் பலன் இல்லை. ஆல்ரெடி சமூக வலைத்தளங்கள்ல இதை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ராஜபக்ஷக்களோட மிக முக்கியமான ஆதரவாளர், அதுவும் ரொம்பவே ரீசெண்டாக வந்து அவர் நீதிமன்றத்தை அவமதிச்சதா இந்த திலீப் விமல் வீரவங்ஷ உதயகம்மன் பிள்ளை பட்டியலில் வந்து அவரையும் இணைச்சிருந்தாங்க. அவரும் வந்து நீதிமன்ற விசாரணைகளுக்கு அவமதிக்கிற மாதிரி, நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிற மாதிரி பேசியிருக்காரு, கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலேயும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும்ங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இவ்வளோ இப்போ அந்த விஷயத்துலையும் அவருக்கு சட்ட சிக்கல். உடனே இப்போ இந்த யோஷித ராஜபக்ஷவோட கைதிலையும் வந்து அவர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய சமூக வலைத்தளத்துல ஒரு பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இறுதி யுத்தம் இருந்தது இல்லையா, இந்த இறுதி யுத்த காலப்பகுதியில தான் வந்து யாரு இணைஞ்சாங்களாம் கடற்படையில, யோஷித ராஜபக்ஷ. அவர் வந்து அந்த கடைசி அந்த போர் நடந்துகிட்டு இருக்க டைம்ல தான் இந்த கடற்படையில இணைஞ்சாராம். அதுவும் வந்து அவருடைய கல்வி தகைமைகளை கேள்விக்குள்ளாக்குறீங்களே, அவர் வந்து எல்லாருமே வீரர்கள், அதுல இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து அதை விட்டு வெளியில எப்படி வெளியில போறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம்ல அவர் வந்து இதுல ஜாயின் ஆகியிருக்காரு. அப்ப நீங்க எப்படி எதுக்கு இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அவர் முன் வச்சிருக்காரு. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் இதுதானே தவிர நீங்க வேற மாதிரி அதை இமேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கறதான் அவரோட கோரிக்கையா இருக்கு. இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். அவரும் வந்து ஒரு போர் வீரனா மாறுவார் அப்படிங்கறதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. ஆனா இப்ப இறுதி யுத்தத்துல வந்து அவருடைய பங்கும் அளப்பரியது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கருத்துக்கள் எல்லாமே வெளியாகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே நாட்டை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த போர்ல வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு எல்லாருமே காரணம். சுரேஷ் சாலே காரணம், யாரையெல்லாம் விசாரணை கூப்பிடுறாங்களோ, யாரையெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யுத்த வெற்றிக்கு அவங்களை வந்து பங்காற்றி இருக்காங்க. அதுவும் ராஜபக்ஷக்கள் தரப்புல இருந்து யாரெல்லாம் கைதாகிறாங்களோ, யாரெல்லாம் வாக்குமூலத்துக்கு அழைக்கப்படுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த யுத்த வெற்றிக்கு மிக முக்கியமான, சும்மாலாம் இல்லை, ரொம்பவே முக்கியமா இருந்து செயற்பட்டவங்க அப்படின்னா இப்போ அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு இந்த உடனே வந்து அந்த கருத்துக்கள் தான் இது. இன்னும் நாளாக அவர் எல்லாம் பார்க்க போறோமோ அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அதை யோசிச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. இது எப்படி இருந்தாலும் இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இது போராட்டம் வரைக்கும் போகுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி போராட்டம் பண்ணவங்களுக்கு எதிராக தான் நீதிமன்றம் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இல்லையா, நீங்க வந்து தவறான கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க, நீதிமன்ற விசாரணைகளை, நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து அவமதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இறுகி இருக்கிறதுனால இதுல குரல் கொடுக்க முடியாம போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இன்னும் எங்கெங்க இருந்து சொல்ல தெரியல. பாராளுமன்றத்துக்கு பக்கத்துல போராட்டம் பண்ண மாதிரி வெள்ளவத்து பீச்ல இந்த நினைவேந்த நிகழ்வுகளுக்கு வந்து இனவாத ரீதியா வந்து
இடையூறு விளைவிச்ச மாதிரி இன்னும் எங்க போராட்டம் நடத்த காத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது தெரியல. நாங்க அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் யோஷித ராஜபக்ஷ இப்போ பிணையில வெளியில வந்துட்டாரு. சரி, யோஷித ராஜபக்ஷவோட கதை வந்து இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெசில் ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, அவருடைய கதை எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கைது செய்ய சொல்லி முதலே வந்து பிடியாணை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. இப்போ நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடியாக கைது செய்யுங்க அப்படின்னு வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கிறதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இவரும் கூடிய சீக்கிரம் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்படுவாரா அப்படின்ற கேள்வி வந்து எழுத்திருக்கு. ஆமா, இப்போ என்னன்னா ஆல்ரெடி இவர் வந்து இந்த 12,000 டிஷர்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறதுக்காக வழங்கப்பட்டிருந்த இந்த அரச பணம் இருக்கு இல்லையா, அதாவது உங்களோட காசுல தான் அவர் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்து செலவு செஞ்சிருக்காரு. இந்த செலவு செஞ்சதுக்காக தான் அவர் மேல இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. இதுக்கு முன்னாடியே அவர் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க கோர்ட்டுக்கு. பட் அவர் நாட்டுல இல்ல. அவர் வரணும்னு தான் ஆசைப்பட்டாரு. அவருடைய உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குதா, ஃபிளைட் ஏறவும் போயிட்டாரா. பட் வயசுல சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நீங்க ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கீங்க, உங்களெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உங்களை ஏத்திட்டு போயிட்டு அப்புறம் நாளைக்கு என்ன பின்ன ஏதாவது நடந்தா நம்ம தானே பொறுப்பு கூறணும், அதுக்காக நீங்க வந்து ஆறுதலா சுகமாக்கிட்டு வாங்க, அப்புறம் தான் ஃபிளைட்ல ஏத்துவோம் அப்படின்னு வந்து ஏர்லைன்ஸ் நிறுவனமே சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கோர்ட் வெயிட் பண்ணும். அதனாலதான் அவர் வந்து ஏத்தல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து உடனடியாக கைது செய்யுங்க அப்படின்னு சொன்னதால இப்ப ஹெலிகாப்டர் என்னதான் அனுப்பி கூப்பிட்டு வருவாங்களோ தெரியல. இப்படியோ வந்தா சரிதான். ஆமா, அப்படின்னா இனி வராம இருக்க முடியாது. இல்ல இப்ப அவர் வருவாரா இல்லையாங்கிறத தாண்டி இப்போ கோர்ட்டே வந்து சிஐடிக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. அவர் எங்க இருந்தாலும் அவரை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கோட்டை நீதவான் இன்னைக்கு பசன் அமரசேன வந்து இன்றைய தினம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. சோ கூடிய விரைவில் பெசில் ராஜபக்ஷ அவர்களும் கைது செய்யப்படுவார் அப்படின்னு. யோஷித ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ, இது வதந்தி கிடையாது, கோர்ட் ஆர்டர். அதனால இதை வந்து நம்ம உறுதியா சொல்லலாம். யோஷித ராஜபக்ஷவை பார்த்துட்டோம், பெசில் ராஜபக்ஷவை பார்த்துட்டோம். இந்த லிஸ்ட்ல அடுத்தது யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டாபய ராஜபக்ஷ. இப்போ அவருக்கு என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று போட்டிருந்தாரு. இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு கீழே என்னை வந்து அரெஸ்ட் பண்ண பிளான் பண்ணுறாங்க போல, ஸோ பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே என்னை அரெஸ்ட் பண்ணுறதை வந்து தடை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு மனுவை வந்து போட்டிருந்தார். அதை வந்து இப்போ விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. நாளைக்கு வந்து பரிசீலனை செய்ய போறதா வந்து தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. இதுல நேற்று நலிந்த ஜெயதிஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நாங்க வந்து விசாரணையை மேற்கொண்டு தான் வரோம், பட் இதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா எங்களுக்கு இது வரைக்கும் தகவல்கள் வெளியாகல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நலிந்த ஜெயதிஷ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது என்ன சொல்றது, ஒரு மிருகம் ஒன்று இருக்கு இல்லையா, அது தானா வந்து தலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமா, அதே மாதிரி இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த மனு வந்து வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. கோர்ட்ல எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்துல சட்டமா அதிபர் திணைக்களம் சட்டமா அதிபர் வந்து ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. இது என்ன அப்படின்னு சொன்னா, அப்படி கைது செய்ய முடியாது அப்படிங்கிறத நாங்க எங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஏன்னா இதோட பிரதிவாதியா பெயரிடப்பட்டிருக்கவங்க இருக்காங்களே, அது அந்த போலீஸ் அதிபர் ஷானி அபேசேகர, சிஐடியோட பணிப்பாளர், இவங்க தரப்புல இருந்து உத்தியோகபூர்வமா எந்தவித அறிவித்தலுமே எங்களுக்கு வரல. அதாவது இவர் வந்து கைது செய்யப்படுவாரு அப்படிங்கிறது எங்களுக்கு எங்கேயுமே ஒஃபிஷியலா யாருமே சொல்லாம இருக்கும்போது நாங்க எப்படி வந்து இதை கொடுக்க முடியும் அப்படிங்கறதா அவங்களுடைய கேள்வியா இருந்திருக்கு. அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, இவரை அரெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத நாங்க உறுதியா சொல்ல மாட்டோம் அப்படிங்கறதையும் சட்டம் அதிபர் திணைக்களம் இன்னைக்கு கோர்ட்ல வந்து வெளிப்படுத்தி இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து சந்தோஷமா சொல்லிக்கிறோம், இந்த செய்திகளை வந்து மகிழ்ச்சியா பகிர்ந்து கொள்றோம் அப்படிங்கறத வந்து பார்க்கும்போது சில சந்தர்ப்பங்கள்ல வந்து என்னடா இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இதை எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிறாங்க, இவ்வளவு ஊழல் வழக்குகள்ல சிக்கிறாங்க, இதே இவ்வளவு சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு தெரியப்படுத்துறாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கடந்த காலம் அப்படி இல்லையா. கடந்த காலத்துல அவங்க பண்ண விஷயங்கள் தமிழ் மக்களுக்கு மட்டும் கிடையாது, முஸ்லிம்களுக்கு எல்லா இனங்களுக்கு இடையிலான மக்களுக்கும் வந்து இந்த ராஜபக்ஷ குடும்பம் செய்த தவறுகளா இருக்கட்டும், அவங்க செஞ்ச சில விஷயங்களை வந்து இப்பவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது. நிச்சயமா இப்ப இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எனக்குமே வந்து இந்த கர்மா மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. ஆனால் அது இந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த விஷயத்துல தான் நான் ரொம்ப வந்து நம்ப ஆரம்பிச்சது அப்படிங்கிறது இல்லை. கர்மான்னு ஒன்று இருக்குது, ஓகே, அது வந்து நம்ம நல்லது செஞ்சாலும் நம்ம கெட்டது செஞ்சாலும் வந்து அது நம்மளை தேடி திருப்பி வரும் அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு இப்படியும் வந்து கர்மா வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண் முன்னாடி அதுக்கான பலன்கள் எல்லாமே நிறைவேறிக்கிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும். குடும்பமா சேர்ந்து ஊழல் செஞ்சாங்க, குடும்பமா சேர்ந்து கொலை செஞ்சாங்க, குற்றம் செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இப்போ வந்து குடும்பமா சேர்ந்து எல்லாத்துக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். கண்டிப்பா அப்படிதான் சொல்லணும். இந்த நியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, விளையாட்டு செய்திகள் இதோட முடிவடைந்த மாதிரி
இந்த ராஜபக்சர்கள் செய்தி வந்து இதோட முடிவடைஞ்சிருச்சு. ஆமா. இதை தாண்டி பாத்தீங்கன்னா சுரேஷ் சாலை இருக்காரு. ம். அவர் வந்து இப்ப தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்துல இருக்காரு. அவருக்காக நிறைய பேர் போராடினாங்க. இப்ப அவங்க எல்லாம் இங்க என்ன என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னு அப்படி தெரியவே இல்லை. தெரியல. ஸோ இந்த நேரத்துல அவருடைய ஒய்ஃப் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நேத்து வந்து நாங்க ஒரு விசாரணைக்கு போயிருந்தோம். ம். அப்ப சிஐடி தரப்புலையும் வந்து வந்திருந்தாங்க. ம். அப்போ வந்து கேட்கும்போது சிஐடி தரப்பு வந்து முதலா ஒத்துக்கிட்டாங்க. அதாவது சுரேஷ் சாலையை வந்து சிறையில இருந்து வெளியில கொண்டு வந்து அங்க நிர்வாணப்படுத்தி அவர் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தியதா சிஐடி தரப்பினர் வந்து ஒத்துக்கிட்டதா சுரேஷ் சாலையுடைய வைஃப் வந்து சொல்லியிருக்காங்க. ம். பட் ஸ்டில் சுரேஷ் சாலை அவர்கள் வந்து உணவருந்தாம இருக்கிறதாகவும், சேலை ஏத்தி ஏத்தி அவருடைய கை வந்து வீங்கி இருக்கிறதாகவும், அவருடைய உடம்பு வந்து பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறதாகவும் சுரேஷ் சாலை அவர்களுடைய மனைவி வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா. இப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சரி ஓகே. இப்போ சுரேஷ் சலை வந்து தடுப்பு காவல்ல இருந்தாரு. அவருக்கு சிஐடிக்குள்ள சித்திரவதை நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது 2வது கேள்வி. அதுக்கான விசாரணைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை எங்கேயுமே நம்மளால இதை உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. இல்ல நடக்கல, இல்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. நடக்கல அப்படிங்கிறது தான் அரசாங்க தரப்போட கருத்தாவும் இருக்கு. சிஐடி அதிகாரிகள் கிட்ட விசாரணைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த அமைச்சர் நலிந்து ஜெயதீச நேத்தும் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சுரேஷ் சலைவுக்கு வந்து உள்ள சித்திரவதை நடக்கல. அதுக்கு அவருக்குன்னு தனியா எந்த ஒரு சிறை கூண்டும் இல்ல. அவருக்கு அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்ல. மத்தது வந்து அவரு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால அவரோட உடல்நிலை நல்லா தான் இருக்கு. ஏன்னா, இப்ப யாருமே அவர போய் கேள்வி கேட்டுட்டு இல்லையா? இந்த விசாரணை அதிகாரிகள் கூட ஹாஸ்பிட்டல்ல வச்சு பதில் சொல்லின்னுட்டு இருக்க மாட்டாங்க தானே! இப்ப அவர் வந்து ப்ராப்பரான இந்த டாக்டர்ஸோட கண்காணிப்புக்கு கீழ தான் இருக்காரு. மெடிசின் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற டைம்ல அவரோட உடல்நிலை மோசமா இருக்கு அப்படிங்கிறத நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட கருத்தாவுமே இருக்கு. அதே மாதிரி இப்போ சரி ஓகே. அவர் வந்து இப்போ மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இனி அவரோட உடல்நிலை இதுக்கு மேலேயும் அந்த அளவுக்கு மோசமா இருக்காது அப்படிங்கிறது எங்களாலயும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஏன்னா அவர் ஜிஹெச்ல கொழும்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஆனா இந்த சுரேஷ் சலைவோட மனைவி ஊடகங்களுக்கு வந்து கருத்து தெரிவிக்கிறது எல்லாமே இதுக்கு ஃபுல்லா ஆப்போசிட்டாவே தான் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க சொன்ன மாதிரியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் நேத்தும் ஒரு விஷயம் வெளியாகி இருந்தது. அவர் வந்து இந்த காற்றோட்டம் இல்லாத ஒரு அறை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை தெளிவுபடுத்தி இருந்தாங்க. இல்ல அது வந்து எல்லா கைதிகளுக்கும் எல்லா சந்தேக நபர்களுக்கும் இந்த கூண்டு தான் வழங்கப்படுது. ஆனா இது இவங்களுடைய வாய்ஸ் கட்ஸ் ஊடகங்களுக்கு இவங்க கருத்து தெரிவிக்கிறத பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயம் அதான். ஏன் இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு மாற்று கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய உடல்நிலை இன்னும் மோசமா இருக்கு. சித்திரவதை செஞ்சதை ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆனா இவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு மூலமா இப்போ வரைக்குமே தெரிவிக்கப்படலை. உத்தியோகபூர்வமா எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடலை. சிஐடி அதிகாரிகள் இதை வந்து எக்ஸெப்ட் பண்ணியிருக்காங்கன்னு இது வந்து சுரேஷ் சலையோட மனைவியோட கருத்தா தான் பார்க்கப்படுது. அவங்க சொல்றது எல்லாமே வந்து சிஐடி அதிகாரிகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு கிட்ட இதை ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது எந்த அளவு தூரத்துக்கு நம்ம எடுத்துக்க முடியும் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம தனியா பேசி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இப்போ சோஷியல் மீடியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, சோஷியல் மீடியால ஃபுல்லா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, சரி ஓகே. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலோட மிக முக்கியமான ஒரு சந்தேக நபர். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து சித்திரவதை செய்கிறாங்க. நீங்க வந்து அவருக்கு இந்த காத்தே இல்லாத அறையில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு விஷயமாவே கொண்டு வர முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு சந்தேக நபர், முக்கியமான சந்தேக நபர். சிஐடி தடுப்பு காவல் இருக்கும்போது யாருக்குனாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு தவறு செஞ்சுட்டு அதுல ஒரு தடுப்பு கைதியா போயிருந்தாரு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நடக்கிறது வந்து சகஜம் தானே, வழமை தானே. இதையே நீங்க ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறீங்க அப்படிங்கிறது தான் சோஷியல் மீடியால ஒரு சில பேரோட கருத்துக்களாவும் முன்வைக்கப்பட்டு வருது. அவங்களுடைய கருத்தும் சரியா தான் இருக்கு. பட் ஆமா. எங்க இதை வந்து மிகைப்படுத்தி காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவர்களுடைய ஆதரவாளர்கள் சில பேர் வந்து வெளியில இருக்காங்க இல்லையா? சில அரசியல் பிரமுகர்கள் எல்லாமே இருக்காங்க. அவங்க வந்து சின்ன விஷயத்த கூட மிகைப்படுத்தி காட்டுறதுக்காக நிறைய வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப கோட்டாபய ராஜபக்சேவுக்கு பயணத்தடை விதிச்சதுக்கே சுரேஷ் சாலை வந்து சாப்பிடாம விட்டுட்டாரு. இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டா என்ன செய்ய போறாரோ தெரியல. ஆனா கடைசி உயில் எழுதணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்ன செய்வாருன்னு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் அரசாங்கமும் கேட்கறது இதுதான். நீங்க தப்பு பண்ணல அப்படின்னா நீங்க வந்து தாராளமா உண்மையை ஒத்துக்கலாமே, விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கலாம் தானே. பாஸ்வேர்டை கொடுத்தா உளவு தகவல்கள் வெளியில வரும் அப்படிங்கறது எப்படி நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை தாண்டி நீங்க பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா சில சந்தர்ப்பங்கள்ல சரி நீங்க தப்பு பண்ணல, அந்த பாஸ்வேர்டை நீங்க கொடுக்கறது மூலமா இதுக்கு யாரு சப்போர்ட் பண்ணாங்கிறது உண்மையான குற்றவாளி வந்து கைது செய்யப்படலாம். அப்ப உங்களை விடுதலை செஞ்சிருவாங்க தானே. அப்போ அரசாங்க தரப்பு சொல்றதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 300 பேரோட உயிரை இல்லாம பண்ண நீங்க உங்களுக்கு இந்த சித்திரவதைகள் நடக்குது, இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது. இந்த திலீப பீரி சொல்லியிருந்தாரு இல்லையா கோர்ட்ல, இவர் என்ன சின்ன குழந்தையா?
தீவிரவாதிகளை ஹேண்டில் பண்ண சுரேஷ் சலேவுக்கு சிஐடி அதிகாரிகளை ஹேண்டில் பண்ணவோ அங்கே சித்திரவதை செய்கிறதையோ வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்டாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தாரு. ஸோ அந்த சந்தேகங்களும் ஒரு பக்கம் நிலவிக்கிட்டு தான் இருக்குது. இவருக்கு சித்திரவதை நடந்துச்சா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு 5 டாக்டர்ஸை நியமிச்சிருந்தாங்க. அந்த அறிக்கைகள் இன்னும் வரல. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தெரிய வரும் உண்மையாகவே இவர் வந்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவர் சிஐடி தடுப்பு காவலில் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தொடர்பான முடிவுகளும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த அறிக்கை வந்தோடனே எது உண்மை எது பொய் அப்படின்றது வந்து தெரிய வரும் இல்லையா? அப்போ பார்த்துக்கலாம். சுரேஷாலே அப்போ பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகே, இன்னைக்கு நாளில் வந்து ரொம்பவே பரபரப்பான செய்திகள் பதிவாகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூஸ் எடுத்தாலே செய்திகள் அப்படின்னு வந்தாலே வந்து இது ராஜபக்ஷ குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய குடும்பம் சார்ந்த பல பேரோட கைதுகளாகவும் அவங்களுடைய ஆதரவாளர்களோட கைதாகவும் தான் இருக்குது. ஸோ அதனால இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே வந்து அவங்க சார்பான செய்திகள் தான் நிகழ்ச்சியிலையும் பேசக்கூடியதாக இருந்தது. அந்த மாதிரியான செய்திகள் தான் வந்துட்டும் இருந்தது. ஸோ இதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இப்போ மிக முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால், இதை தாண்டி இந்த அரசாங்கம் மேலே இதை ஒரு அரசியல் பழிவாங்கல் ராஜபக்ஷக்களையே அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருது. எது எப்படி இருந்தாலும் அவங்களுடைய கைதுகளுக்கும் விசாரணைகளுக்கும் பின்னால் மிக முக்கியமான ஊழல்களும் ஒளிஞ்சிருக்கு. அரசாங்கத்தோட அரசியல் பழிவாங்கல்னு தனியாக நம்ம எடுத்துக்கவும் முடியாது இல்லையா? ஸோ அப்படியான ஒரு பக்கமும் இருக்குது. நம்ம 2 பக்கமும் யோசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே ஸோ நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பை பாய்.